நான் இப்போ செய்ய போகிறது ஆயக்காரம்பலம் ஸ்பெஷல் பச்சை மிளகாய் பொடி. இதுக்கு தேவையான பொருட்கள் வந்து ஒரு 25 சின்ன வெங்காயம் உரித்து வச்சுருக்கேன், ஒரு 15 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன், தேவையான அளவு உப்பு. இது வெறும் உப்பு பச்சை மிளகாய் அப்படியே பச்சையாக வச்சு அரைச்சி சாப்பிட்றது. இதில் வந்து எலுமிச்சம்பழம் வேணால் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டா அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். வெறும் பச்சை மிளகாய் வெங்காயம் வச்சு அரைச்சி சாப்பிட்டாலும் அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இது இட்லி தோசைக்கு ரொம்ப அருமையான ரெசிபி. இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ பச்சையாக உள்ள இந்த வெங்காயம் பச்சை மிளகாய் உப்பை போட்டு அப்படியே பச்சையாக அரைக்க வேண்டியது தான் மிக்சியில். இந்த மிக்சியில் அரைச்சது எப்படி இருக்கு பாருங்கள். சும்மா ஒரு ஓட்டு ஓட்டுனா போதும். ரொம்ப கொரகொரப்பாக இருக்கணும், நைஸாக அரைச்சிடக்கூடாது. இது மாதிரி இருக்கணும். சூப்பர்வான இந்த பச்சை மிளகாய் பொடி ரெடி ஆயிடுச்சு. இது இட்லிக்கு தோசைக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். நல்லெண்ணெய் ஊற்றி ரொம்ப அருமையாக இருக்கும், சாப்பிட்லாம். எலுமிச்சம்பழம் வேணாலும் ஊற்றி சாப்பிட்லாம். உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.